Hey guys, welcome back to my channel. Let's get into tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Picsart application யூஸ் பண்ணி டார்க் வாட்டர் கலர் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. Let's start the tutorial. Picsart application ஓபன் பண்ணிக்கோங்க. Then toolbar select பண்ணிட்டு அதுல crop பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரீயா crop பண்ணிக்க போறோம். உங்களோட ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் ஜூம்ல இருக்க மாதிரி crop பண்ணிக்கோங்க. and then tick option கொடுத்துருங்க. then effect option click பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா விக்டர்னு ஒரு ஃபில்டர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணணுன்னா நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் காமிக்கும். அதில் சைஸ் ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் ஸ்கொயருக்கு அதை மாற்றிக்கோங்க. தென் ஃபேட் ஆப்ஷன் கொஞ்சம் கொடுத்துக்கோங்க. தென் மேலே பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஃபில்டர்ஸ்லாம் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். அதுக்காக தான் அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது. தென் HDR2 ஃபில்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஃபேட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இதோட பேக்ரவுண்ட் மோஸ்ட்லி உங்களுக்கு எப்படி எடுத்துக்கணும்னா உங்களோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் இருக்க மாதிரி இருக்கணும். அந்த நான் எப்படி எடிட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வரணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு இந்த எஃபெக்ட் வந்து சூட் ஆகும். தென் டூல் பார் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம இமேஜ்க்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் மோஸ்ட்லி கம்மி பண்ணிக்கோங்க அண்ட் ஹைலைட்டை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. தென் எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டிக்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வாட்டர் கலர்னு ஒரு ஃபில்டர் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. தென் அதோட உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வந்து அந்த வாட்டர் கலர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃபேட் பண்ணிக்கோங்க. தென் மேலே இருக்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் எஃபெக்ட்ஸ்ன்னு ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு HDR2 மறுபடியும் ஆட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி ஃபேட் ஆப்ஷன் வந்து லைட்டாக கொடுங்க. ஒரு 80 to 90% அந்த மாதிரி ஃபேட் கொடுத்துக்கோங்க. அண்ட் மேலே இரேசர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த HDR எஃபெக்ட் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க, மற்றதெல்லாம் இரேஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் Picsart அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணலன்னு தெரியலனா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அண்ட் தட்ஸ் இட் கைஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.